இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். நல்லா தண்ணி தேவையான அளவு இது பண்ணிக்கணும், நல்லா பிசைஞ்சிக்கணும். அடுத்தது வாழைக்காயை நமக்கு தேவைக்கேற்ப அளவுக்கு சீவிக்கொள்ளவும். மெலிசாக சீவிக்கொள்ளவும். இந்த மாதிரி மாவு நல்லா கரைச்சிக்கணும். இந்த மாவை நல்லா இந்த மாதிரி பஜ்ஜி மாவு மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கடல மாவு, அரிசி மாவு, சில்லி பொடி, பெருங்காயம், உப்பு. போடுங்க. பூச்சி எண்ணெயை காஞ்சதும் வாழைக்காயை மாவில் ஊற்றி போடவும். போட்டவுடன் திருப்பக்கூடாது, கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி போடணும். கரண்டி ரெண்டு கிராமு பிறகு வெந்தய விட வாழைக்காய் இரண்டும் பஜ்ஜியும் போடப்படுகிறது. கரண்டி எடுங்க, கரண்டி எடுத்துடணும். ஆனியன் பஜ்ஜி இது. வீடியோ எடுத்துக்கோ.